வெல்கம் டு சன் ரூஃபிங். நம்ம சன் ரூஃபிங் தொடர்ந்து இனோவேஷனாக டைப் ரூஃபிங்ஸ் அனைத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அது மாதிரி இங்கே பண்ணிக்கிற சைட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோட்டர் ரூஃபிங் ஷீட்டுங்க. இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுலே நல்ல ஹை குவாலிட்டி ஹை ப்ரிஃபரன்ஸ் மெட்டீரியல் தான் நம்ம இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 years லைஃப் கேரண்டியோட வந்துருங்க. இந்த மெட்டீரியலோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ நார்மல் நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரூஃபிங் பண்ண போக்குள்ள நமக்கு இருக்க காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த மெட்டல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் சவுண்டு வருதுங்க. அந்த சவுண்டு ஹீட் இல்லாத அளவுக்கு தான் இந்த ரூஃபிங் ஒர்க் இருக்குங்க. ஸோ அதனோட ஆல்டர்னேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் கோட் ரூஃபிங் ஷீட்டுங்க. ஸ்டோன் கோட் ரூஃபிங் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பெனிஃபிட்டாக நம்ம ஷீட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ஷீட் மட்டும் போட்டால் போதுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஹீட்டு சவுண்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் செட்டு கம்பேர் பண்ணக்குள்ள அப் டு 90% அது அப்படியே கண்ட்ரோல் ஆகுங்க. இது கீழே இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நம்ம ஓப்பன் ஸ்பேஸாக விடுறதா இருந்தால் கண்டிப்பாக ஷீட் மட்டும் போட்டால் போதும். இல்லை சார் நான் க்ளோஸ் ஏரியா பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டீரியல் வந்து கிளே டைலோட போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இதை இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் 6 காரில் வந்து அப்போலோ பிராண்டில் போஸ்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்போலோ பிராண்ட்லேயே வந்து மேலே வந்து செக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு ஏஷியன் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிட்ஜஸ் ஆகட்டும் எல்லாமே ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டாலேஷன் எப்படி கொடுக்கணுங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா ஸ்டோன் கோட் ரூஃபிங்ஸுங்கிறது இன்றைக்கி எல்லாராலையும் இப்போ எல்லாருமே போடுறாங்க. பட் ஆனால் நாங்கள் எப்படி இதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஹேண்டிலிங் அந்த மெட்டீரியல் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்தா ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நாங்கள் வந்து ஹேண்டிலிங் பண்ண கற்றுக்கிட்ட வச்சு ஆளுங்கிட்ட வச்சு தான் நம்ம இந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணுறோம். சன் ரூஃபிங் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன் ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒர்க்குலையும் ரொம்ப டெடிக்கேஷனாக அந்த ஒர்க்கை ஃபினிஷ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து மெட்டீரியல் ஆகட்டும், நம்ம வந்து ரெண்டுமே வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து தான் ரூஃபிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணி தரோம். இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் மோஸ்ட்லி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த மெத்தடில் நீங்கள் இப்போ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு நீளம் அகலம் சொன்னீங்கன்னா நம்ம ஒரு கொட்டேஷனை சொல்லிவிடுவோம் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. அது ஓகே உங்களுக்கு அக்செப்ட்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வீட்டு அளவுக்கு என்ன வாசு செட் ஆகும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் கொண்டு வந்தால் அந்த வீட்டுக்கு வந்து எலிவேஷன் வந்து பாதிக்காமல் நம்ம ப்ராப்பராக அந்த எலிவேஷன் வந்து அவுட்புட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற வகையில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த ரூஃபிங் ஒர்க் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படி என் பண்ணுறாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சிவில் ஒர்க், அதாவது கீழே வந்து மார்க் பண்ணிக்கிற இடத்துல நீங்கள் குழி பறிச்சு அந்த நம்ம போஸ்ட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் வந்து கொட்டி கொடுக்கணுங்க. ஸோ அது ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட்டாக செக்ஷன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி பெயிண்டிங் ஒர்க் அவுட் நாங்களே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துறோம். அந்த பிரைமரும் நாங்களே பண்ணி கொடுத்துறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிவில்ஸ் ஒர்க்ல ஏதாவது இருக்கு, மேல பில்டிங் மேல நீங்க பெயிண்ட் பண்றீங்கன்னா அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு கடைசியா தான் நம்ம வந்து ரூஃபிங் ஒர்க் பண்ணணுங்க. ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெடிகேஷனா ஒர்க்குங்கிறனால நம்ம ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் வேணும்னா கீழே இருக்கிற எங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.